எக்ஸைஸ் 8.1ல ஃபோர்த் சம் பார்க்க போறோம். ஒரு ஆசிரியர் மாணவர்களை அவர்களின் செய்முறை பதிவேட்டின் 60 பக்கங்களை நிறைவு செய்து வருமாறு கூறினார். 8 மாணவர்கள் முறையே 32, 35, 37, 30, 33, 36, 35, 37 பக்கங்கள் மட்டுமே நிறைவு செய்திருந்தனர். மாணவர்கள் நிறைவு செய்த பக்கங்களின் திட்ட விளக்கங்களை காண்க. திட்ட விளக்கம் கேட்கறாங்க. சரியா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த பேஜஸ் கம்ப்ளீட்டட் பை தி மாணவர்களால் நிறைவு செய்யப்பட்ட பக்கங்களுடைய திட்ட விளக்கம் என்னங்கிறது கேட்கறாங்க. சரி, இப்போ அவங்க கொடுத்துருக்க டேட்டாஸ் எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு மீன் சராசரி கண்டுபிடிக்கலாம். 32ல இருந்து 37 வரைக்கும் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் 8 நம்பர் இருக்கு. ஸோ மீன் அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனையும் கூட்டி அத்தனை நம்பரால வகுக்கணும். மொத்தம் 8 நம்பர் இருக்கா, 8ஐயும் கூட்டுங்க, 8ஆல வகுங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 275 வரும். டிவைடட் பை 8, 275 8ஆல வகுத்தீங்கன்னா 34.375 வரும். சரியா? ஸோ இப்போ நம்ம மீன் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இது வந்து 34.3 வருது. இது வந்து ஒரு இன்டீஜரா இல்லை. அதனால நம்ம அசியூம்டு மீன் ஏ எடுத்துக்கிறோம். அசியூம்டு மீன் ஏ என்ன எடுத்துக்கிறோம்னா 35ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு நியரஸ்டா இருக்க 35 எடுத்துக்கிறோம். ஸோ n அப்படிங்கிறது என்னன்னா 8. சரி, நம்பர் ஆஃப் டேட்டாஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்க. ஸோ டேபிள் ஃபார்ம் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஃபார்முலா என்ன, திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா சிக்மா ஈக்குவல் டு சிக்மா டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா டி பை என் ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாக்கு தேவையானதெல்லாம் இங்கே கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், டி ஸ்கொயரோடைய சம்மேஷன் தேவை. ஸோ அந்த ஃபார்முலால டி ஸ்கொயரோட சம்மேஷன் இருக்கணும். டி ஸ்கொயர் வேணும்னா டி கண்டுபிடிச்சிருக்கணும். டியோடைய சம்மேஷனும் தேவை, அப்புறம் என் தேவை. நம்மளுக்கு தேவை 3 மொத்தம். என்னென்ன தேவை, என் என்னங்கிறது தேவை, டியோடைய சம்மேஷன் தேவை, டி ஸ்கொயரோட சம்மேஷன் தேவை. இந்த 3 தேவை. ஸோ 3 தேவைங்கிறதுனால 3 காலம் நம்ம போட்டுக்கிறோம். சரி, 2 காலம். இப்போ என்கிறது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் இல்லையா, 8. ஸோ கொடுத்துருக்க டேட்டா எக்ஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸுங்கிறது என்னது, ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுங்க. 30, 32, 33, 35, 35, 36, 37, 37 இந்த டேட்டா அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிக்கிட்டோம். டி அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸ் மைனஸ் ஏ. எக்ஸ்ல இருந்து அந்த மீனை சப்ட்ராக்ட் பண்றோம். அசியூம்டு மீன் 35 சொன்னோம் இல்லையா, அதை சப்ட்ராக்ட் பண்றோம். சரி, 35 எக்ஸ்ல இருந்து 35 சப்ட்ராக்ட் பண்ணி இந்த காலம் ஃபுல்லா எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் 30 இருக்கு. 30ல இருந்து இந்த 35 கழிச்சோம்னா 5. அடுத்து 32 இருக்கு. 32ல இருந்து 35 கழிச்சோம்னா -3. அடுத்து 33 இருக்கு. 33ல இருந்து 35 கழிச்சோம்னா -2. இங்க 35 தான் இருக்கு. 35ல 35 போனா 0. அதே மாதிரி இந்த 35ல இருந்து 35 போனா 0. 36 இருக்கு. 36ல 35 போச்சுன்னா 1. 37ல 35 போச்சுன்னா 2. 37ல 35 போச்சுன்னா 2. நம்மளுக்கு டிக்கு சம்மேஷன் தேவை இல்லையா, சம்மேஷன் டி வேணுங்கிறதுனால இந்த டியை ஃபுல்லா ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன வரும் பாருங்க, -5 வரும். அதே மாதிரி டி ஸ்கொயர், இங்க டிக்கு கிடைச்ச ரிசல்ட்டை ஸ்கொயர் பண்ணணும். இங்க -5 இருக்கு இல்லையா, -5 ஸ்கொயர் பண்ணா 25, -3 ஸ்கொயர் பண்ணா 9, -2 ஸ்கொயர் பண்ணா 4, 0 ஸ்கொயர் பண்ணா 0 தான், 0 ஸ்கொயர் பண்ணா 0 தான், 1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் பண்ணா 4, 2 ஸ்கொயர் பண்ணா 4. ஸோ இது எல்லாத்தையும் சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும், 47 கிடைக்கும். ஸோ சிக்மா அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலா தான், ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் டி பை என் ஹோல் ஸ்கொயர். ஸோ சிக்மா டி ஸ்கொயர் என்ன கிடைச்சது நம்மளுக்கு, 47 கிடைச்சது. 47 டிவைட் பை 8 மைனஸ் சிக்மா டி என்ன கிடைச்சது, -5 கிடைச்சது. -5 பை 8 ஹோல் ஸ்கொயர். இப்போ 47 8ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன டிவிஷன்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 47 8ஆல் டிவைட் பண்ணும்பொழுது 5.875 வரும். மைனஸ் 5/8 5 8ஆல் வகுக்கும் பொழுது 0.625 வரும். சரியா? இதை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும்னா 0.390625 வரும். 5.875ல இருந்து 0.390625 சப்ட்ராக்ட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ரிசல்ட்டா 5.4874375 கிடைக்கும். இதுக்கு ரூட் எடுத்தால் சிக்மாக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 2.34. நம்மளுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2.34. சரியா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ரூட் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பாருங்க. தினேஷ் சென்டம் மேத்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 9th 10th 11th 12th மேத்ஸ் வீடியோ கிளாஸஸ் பாருங்க.